ஹலோ வாட் அமேவன் வெல்கம் ராஜ். ஸோ இந்த நான் பார்க்க போனா டாக்ஸிக் இந்த படத்துலேருந்து வந்துட்டு டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீசரை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயம் வந்துட்டு செம்ம ப்ரூட்டலா ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் இருக்குன்னு வந்துட்டு கேள்விப்பட்டேன். ஆப்வியஸ்லி இந்த படத்துலேருந்து வந்துட்டு இதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூசிங் ராயா அவர் கேரக்டரை ரிவீல் பண்றதுக்காக ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்றப்பவே வந்துட்டு பார்த்துட்டேன் அது எவ்வளவு பெரிய ஆர்ரேட்டடான ஃபிலிமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீசர்ல என்ன ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஐடியா இல்லை. இந்த மாதிரி ரத்த தெரிக்கிற படங்கள்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்குங்க. அது மாதிரி சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கு. ஆனா மாசா பிஜிஎம் போட்டு மேக்கிங் வைஸ் வந்துட்டு நல்ல கிராண்டா எடுக்கிறாங்க, நான் தப்புன்னு சொல்ல. பட் எனக்கு அதெல்லாம் ஒத்து வர மாதிரி இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி வந்து டாக்ஸிக் படத்துலயே வந்துட்டு 2 அப்டேட் வந்து நான் ரியாக்ட் பண்றேன் சொல்லிட்டு டீசருக்கும் சேர்த்து ரியாக்ட் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வீடியோ பண்றேன். ஸோ யா வாங்க பார்த்துருமா. ஸோ எல்லாம் ஒன்று பார்க்கலையே என் கூட சேர்ந்து பாருங்க. எல்லாம் பார்த்துட்டீங்களோ உங்க காசு மியூசிக் கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா லெட்ஸ் வாட்ச் இட். கான் 3 2 1 கோ. ಈ ಸಲ ಯುದ್ಧನೇ ಬೇರೆ. ಅವರುಗಳ ಕುತಂತ್ರನೇ ಬೇರೆ. ಎಲ್ರೂ ಎದುರಾಕೊಂಡು ಬದುಕಕ್ಕಾಗಲ್ಲ. ಹಠ ಬಿಟ್ಬಿಡು. ಗಿವ್ ಅಪ್ ರಾಯ. It's over. It's over. When I say it's over. இது போட்டு போன தளபதி சொன்னதாச்சு டைலாக். இதுக்கு தான் என் டீசரை பார்க்க வேணாம்னு நினைச்சேன். Until then, have some manners. Fucking manners. Chainsaw. I'm home. Oh, Daddy. யாருக்கா நல்லா இருக்குங்க. ஆமா இந்த படத்துல 2 கேரக்டர் நடிக்கிறான்னு நான் கேள்விப்பட்டேன். யஷ் ஒன்னு வந்துட்டு ராயா, இன்னொன்னு ஒரு பேர் இருக்கும் சொன்னீங்களே டிக்கெட் நினைக்கிறேன். இன்னொரு கேரக்டர் பேரு ஐ திங்க் இந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஷார்ட் ஹேரு தாடிலாம் ட்ரிம் பண்ணி ஒரு யங் லுக்கு. இது என்னது பிஃபோர் ஆஃப்டர் லுக்கா இல்லை வந்துட்டு அண்ணன் தம்பி லுக்கா கேரக்டரா என்னதான் ஐடியா இல்லை. இதுக்கு தாங்க இந்த படத்தோட டீசர் ரியாக்ட் பண்ண வேணாம்னு நினைச்சேன். கொடூரமா இருக்கு. இந்த செயின்சோ தூக்கிட்டு அறுக்கிறதா இருக்கட்டும், என்னமோ அந்த கல்லை தூக்கி தலையில போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் உடஞ்ச கிளாஸ்ல வந்துட்டு கழுத்தை வச்சு தரத்துல எனக்கு இதெல்லாம் வந்துட்டு முடியாது. ஏன்னா வந்துட்டு ஆனா பார்க்க முடியுது. ஏன்னா வந்துட்டு நம்மலாம் ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தையே வந்துட்டு தியேட்டர்ல பார்த்தா நம்ம ஓகேவா, அதே பார்த்துட்டு இதை பார்க்க மாட்டோமா அப்படிதான் தோணுது. பட் எனக்கு இந்த மாதிரி காட்சிங்கெல்லாம் வந்துட்டு உண்மையிலே எனக்கு சலிச்சுக்க முடியாதுங்க. உண்மையிலேயே படம் பார்க்க முடியாது. ஆனா இப்படி இருக்கும் தெரிஞ்சா பார்த்துருக்க மாட்டேன். பட் இப்படிப்பட்ட படம் தான் தெரியும். பட் இந்த அளவுக்கு டீசர்ல காமிப்பானுங்க நான் வந்துட்டு எதிர்பார்க்கல உண்மையிலே. ஓகே, நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி பிடிக்காத நீ ஏன் ரியாக்ட் பண்ணிருக்க அப்படின்னு கேட்பீங்க. பட் ஆனஸ்டா சொல்றேன், டாக்ஸிக்னு பேர் வச்சு இது ஆப்வியஸ்லி R-rated ஃபில்மா தான் இருக்கும் தெரியும். 18+ தான் ரத்தத்திற்கு காட்சி இருக்கா. பட் அது டீசர் இப்படி காமிப்பாங்கன்னு வந்துட்டு நான் எதிர்பார்க்கல சத்தியமா. ஓகேவா, ஸோ அதனால தெரியாம ரியாக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, வேற என்ன பண்றது. ஆனா ரொம்ப ப்ரூட்டலா ஓப்பனா காமிச்சிருந்தேங்க. எனக்கு என்னன்னா இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து ஜனநாயகனை தவிர எல்லா அப்டேட்டும் வந்துருக்கு. எல்லா படங்களும் வந்துட்டு அவங்க சைன் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ புதுசா கூட வந்துட்டு நம்ம யாராவது ரீசெண்டா வந்துட்டு ஒரு காந்தாராவோட ஷிபி ஷெட்டியா சாரி ஒரு ரிஷப் ஷெட்டி ஓகேவா, அந்த டைரக்டர் கூட புது படத்தை சைன் பண்ணிங்க, பூஜை போட்டிருந்தாங்க. ஓகேவா, ஜெய் ஹனுமானா அந்த படத்துக்கு பூஜை போட்டு தான் பார்த்துருந்தேன். அப்டேட் கேள்விப்பட்டிருந்தேன். புது ப்ராஜெக்ட்ஸாக சைன் பண்றாங்க. குட் ஓகேவா, ப்ரொடியூஸ் பண்றாங்க நிறைய படம்லாம். ஆனா ஜனநாயகன் மட்டும் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல கேவின் ப்ரொடக்ஷன்லேருந்து. ஓகேவா, அது வந்துட்டு எனக்கு உங்களுக்கே நியாயமா இருக்கா? கேவின் ப்ரொடக்ஷன்
இந்த மாதிரி ஆர் ரேட்டட் படம்லாம் வந்துட்டு டீசர் ரிலீஸ் பண்ண அலோவ் பண்றான், படமும் ரிலீஸ் ஆயிரும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாம. ஜனநாயகத்துக்கு என்ன இதுக்குடா புடிச்சு வச்சிருக்கீங்க அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு. விஜய் ஃபேனா கொந்தளிக்கிற உண்மையிலேயே. மற்றபடி அதுக்குன்னு இந்த டீச்சர் நல்லா இல்லை அப்படிலாம் தள்ளி வைக்க மாட்டேன். நல்லா இருந்துச்சு, அது கண்டென்ட் என்னமோ அதை ஓப்பனா காமிச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, இங்கே உங்களோட இந்த என்ன லிமிடேஷனு இவ்வளவு காமிக்கணும் அதெல்லாம் வந்துட்டு நொட்ட சொல்ல மாட்டீங்களா இதுல, அப்படிதான் கேட்கற மாதிரி இருக்கு. இந்த படத்துக்குலாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ரைட்டா? கொடுக்குறானுங்க. அப்பயும் ஜனநாயகம் படத்தை கொடுக்கல, என்ன நடக்கும் புரியுதுன்னு அது நம்ம சொன்ன அவசியம் இல்லை. பட் எனிவேஸ், டாக்ஸிக் டீசர் உண்மையிலே டாக்ஸிக்காக தான் இருக்குது சீரியஸாக சொல்ல போனால். ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக நான் தியேட்டர்லாம் போய் பார்க்க மாட்டேன், இப்போ நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இந்த ப்ரூட்டலான மர்டர் சீன்ஸ், ப்ரூட்டலான கொலை பண்ணுறதுலாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் இதில் நோட்டிக்கிட்டு கேட்பீங்க, அப்போ டெட்பூல் மட்டும் உனக்கு பிடிக்கும்னு சொல்ல. ஆப்வியஸ்லி எஸ், நான் ஒத்துக்கிறேன். டெட்பூல் படங்கள் நான் பார்ப்பேன், கண்ணை மூடாமல் பார்ப்பேன். டெட்பூல் 1, 2, 3 வரைக்கும் நான் வந்துட்டு பார்ப்பேன். எப்படிப்பட்ட கொடூரமான சீன்ஸ்லாம் எனக்கு பார்த்துருப்போம். கை ஓட்டையாகிடுது, தலை கை காலெல்லாம் துண்டாகிடுது, டெட்பூல் உடம்பு வந்து பாதியாலாம் போயிடுது, குடல்லாம் வெளியாகிடுது, அதெல்லாம் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க, ரைட்டா? பட் அதுல வந்துட்டு கொடூரமா இருக்காது, அது காமிக்கிறது இன்னும் ஃபன்னா தான் காமிப்பாங்க. அதுல பார்த்தாலே தெரியும் அது வந்துட்டு சிஜி தான், அதுக்கு வந்து பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் அந்த மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். ஏன்னா மார்வல் படம், நம்ம டெட்பூல் கேரக்டர் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம், ரைட்டா? டெட்பூல் இப்படிப்பட்ட ஆள் தான்ப்பா, கெட்ட வார்த்தையா பேசுவான், நாஸ்தியா பேசுவான், அவன் பண்ற வேலையும் அப்படிதான் இருக்கும், ஓகேவா? ஸோ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த கேரக்டர் கிட்ட. ஸோ பட் இது உண்மையிலேயே என்னால முடியல, எப்படி டீசரை பார்க்க மாட்டேன், கடைசி ரியாக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துலேருந்து, ஓகேவா? ஸோ நான் இந்த டீசரோட ஒரு லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்க பார்த்ததுக்கப்புறம் தாசு மியூசிக்கில் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி படங்களும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சின்ன எக்ஸ்ட்ரா டேக் கேர், பாய்.